بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب. السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்களின் மீதும் ஈமான் கொண்ட ஆண்கள் பெண்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹு சும்மஸ்தகாமு ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். அல்லாஹுதான் என்னுடைய இறைவன் என்று சொல்லி அதிலே யார் உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு திருக்குர்ஆனிலே வாக்களிக்கின்றார். ஆனால் எந்த வாக்குறுதியை அல்லாஹு தஆலா நமக்கு அளிக்கின்றானோ அந்த வாக்குறுதியை நம்பக்கூடிய மூமின்களாக இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு கவலை இல்லாமல் துக்கம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொன்னால், நம்மள பெரும்பாலான மக்கள் மனக்குழப்பங்களிலும் மனவேதனைகளிலும் சிக்கி நாம தவித்து கொண்டுதான் இருக்கின்றோம். இதற்கு என்ன காரணம் என்று நாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இந்த குர்ஆன் வசனம் நமக்கு மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹுதான் என்னுடைய இறைவன் என்று சொல்லி அதிலே யார் உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹுதான் என்னுடைய இறைவன் என்று எல்லாருமே சொல்லலாம், இது ஒரு கேட்டகரி. அதிலே யார் உறுதியாக இருக்கின்றார்களோ சும்மஸ்தகாமு, அதுதான் மெயினான மேட்ரு. அல்லாஹுதான் என்னுடைய இறைவன் என்று சொல்லி அதிலே யார் உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் கவலைப்பட மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள் என்கின்ற ஒரு வாக்குறுதியை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்குகின்றான். அப்ப அல்லாஹ்வை நம்பக்கூடிய நம்மிடத்தில் இஸ்திகாமத் உறுதி இருந்தது என்று சொன்னால் நாம் கவலை இல்லாமல் துக்கம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ இயலும். அந்த வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுப்பான். அப்படி நாம் அல்லாஹ்வை உறுதியாக நம்பவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக கவலைகளும் துன்பங்களும் நம்மை ஆட்கொள்ளும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்ப நம்மிடத்தில் அந்த உறுதியான நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை நம்பக்கூடிய விஷயத்தில் நம்மிடத்தில் மிகப்பெரிய பின்னடைவுகள் சில நேரங்களில் ஏற்பட்டு போய்விடுகின்றது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தன்மைகளை நாம சரியான முறையில் விளங்கி கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் என்று நாம் நம்புகிறோமே ஒழிய அவனுடைய 99 தன்மைகளை நாம் அறிந்திருக்கிறோமா? அவனுடைய ஒவ்வொரு தன்மைகளுடைய ஆழங்களை நாம் அறிந்திருக்கிறோமா என்று சொன்னால் நம்மள பெரும்பாலான மக்கள் அல்லாஹ்வுடைய தன்மைகளை சரியான முறையில் விளங்காதவர்களாக இருக்கின்றார்கள். இந்த உரையில் அல்லாஹ்வின் மீது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நம்பிக்கைகளில் முக்கியமான ஒரு தன்மையை நாம் பார்க்க இருக்கின்றோம். பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ்வே போதுமானவன். இப்படி நாம் நம்பணும். அல்லாஹ்வை நம்பக்கூடிய நாம எப்படி நம்பணும்? இதையும் சேர்த்து நம்பணும். பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்பனல்லாஹு நிஅமல் வக்கீல், பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடத்தியும் காட்டினார்கள். அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கமாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே,
நாம் நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்களை நம்பி நாம் பொறுப்புகளை ஒப்படைக்கும் போது ஏராளமான பின்னடைவுகளை நாம் சந்திக்கின்றோம். ஒரு தையல்காரர்கிட்ட நீங்கள் துணியை வாங்கிருங்க. இப்போ பெருநா வேலை வரப்போதில் இப்போவே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். துணி எங்கே போய் வாங்கலாம், எங்கே தைக்க கொடுக்கலாம் என்று இப்போவே நம்முடைய சிந்தனைகளை ஓட ஆரம்பிக்குது. துணியை வாங்கியாச்சு, ஒரு தையல் கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாச்சு. அவர் என்ன செய்வார், உதாரணத்துக்கு 1ஆம் தேதி பெருநா வச்சுக்கோங்களேன், ஒரு மாதத்துக்கு முன்னாடி 20ஆம் தேதி உங்களுக்கு கொடுத்துட்றேன் என்று கார்டில் எழுதி என்ன செய்வார், டேட்டை போட்டு நம்ம கையில் ஒரு கார்டையும் கொடுத்துருவார். நம்ம 500 ரூபா அட்வான்ஸும் கொடுத்துட்டு வந்துடுவோம். நம்ம என்ன செய்வோம், 20ஆம் தேதி அந்த கடைக்கு போவோம். சொன்னார், வர சொன்னார் என்று 20ஆம் தேதிக்கு நாம் போனோம் என்று சொன்னால் அவர்கிட்ட பொறுப்பை தானே ஒப்படைச்சிருக்கிறோம். நம்ம துணியை கொடுத்து தச்சு கொடுங்க என்கின்ற பொறுப்பை இந்த மனிதரிடத்தில் நம்ம ஒப்படைச்சிருக்கிறோம். அப்படி நாம் போய் 20ஆம் தேதி கேட்கக்கூடிய நேரத்தில் பெரும்பாலும் இவர்கள் என்ன பதில் சொல்லுவாங்க, பாய் 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 சாரி பாய் மறந்துட்டேன், இல்லை பாய்மா மறந்துட்டேன், நீங்கள் என்ன செய்யுங்க நாளைக்கு வந்துடுங்க, உங்களுக்கு நான் கரெக்டாக தச்சு கொடுத்துட்றேன். முதல்ல தன்னுடைய மறதியை காரணமாக வைக்கலாம். அடுத்து நம்ம என்ன செய்வோம், 21ஆம் தேதி நமக்கு வேலையாயிரும், சரி ஒரு நாள் தள்ளி போகும் என்று 22ஆம் தேதி நம்ம போகுவோம். போனோம்னா என்ன பதில் சொல்லுவார், பாய் இன்னைக்குன்னு பார்த்து கரண்ட்டு கட்ட ஷட் டவுன் பாய், கரண்ட்டே அவர் காலையில் போன கரண்ட்டு இன்னும் வரல, நான் என்ன பாய் செய்கிறது, கோச்சிக்காதீங்க நீங்கள் நாளைக்கு வந்துருங்க நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் என்று சொல்லுவார். அடுத்த நாள் நம்ம போனோம்னு வைங்களேன், 24ஆம் தேதி போகிறோம். போனால் என்ன செய்வார், பாய் என்ன பாய் உங்கள் விஷயத்தில் இதே மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கு, உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காகவே நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், பசங்க பார்த்தா திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனையாகி போய் எல்லாரும் செஞ்சுட்டானுங்க, மொத்தமாக ஊருக்கு போயிட்டானுங்க, ஆள் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நாளைக்கு வெளியிலேருந்து ஆளை வர சொல்லியிருக்கிறேன், நாளைக்கு உங்களுக்கு நான் தச்சு கொடுத்துட்றேன். இப்படி 25ஆம் தேதி நாம் போகிறோம்னு சொன்னால், பாய் எல்லாமே உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு பாய், அப்பாடா இப்போமாவது தச்சுனா 5 நாள் அலைய விட்டு இப்போமாவது கொடுக்குறானே என்று நாம் நினைக்கக்கூடிய நேரத்தில், எங்கே பாய் கொடுங்க கொடுங்க துணியை கொடுங்கன்னு சொன்னால், கொஞ்சம் இருங்க காஜாவுக்கு போயிருக்கு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, காஜா தைக்கிறதுக்கு தான் எவ்வளோ நேரங்க ஆகும், 2 மணி நேரம் ஆகும், நம்ம நிற்க முடியுமா? நம்ம மனசில் என்ன ஆகும்னு சொன்னால் வெறுத்து போய் பெருநாளும் வேணாம் துணியும் வேணாம் என்று வெறுத்து போகக்கூடிய அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் ஒரு சோர்வு நிலை ஏற்படுதா இல்லையா? மனிதர்களை நம்பி நம்முடைய பொறுப்புகளை ஒப்படைக்கும் போது சில பல நேரங்களில் இது மாதிரியான கசப்புணர்வுகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல கட்டங்களில் அனுபவிக்கத்தான் செய்கின்றோம். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் நாம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தோம் என்று சொன்னால் இது போன்ற பலகீனங்கள் எல்லாம் அவனிடத்தில் இருக்குதா? நாம் ஒரு உதவியாளனை நாம் எதிர்பார்க்கின்றோம், ஒரு பொறுப்பாளனை நாம் எதிர்பார்க்கின்றோம். எப்படியாப்பட்ட பொறுப்பாளனாக இருக்க வேண்டும்? அந்த பொறுப்பாளன் மறதியை காரணம் காட்டக்கூடாது, தன்னுடைய இயலாமையை காரணம் காட்டக்கூடாது, அடுத்தவர்களை சார்ந்திருப்பதை காரணம் காட்டக்கூடாது, சூழ்நிலைகளை காரணம் காட்டக்கூடாது, தன்னுடைய பலகீனம் உடையவனாக இருக்கக்கூடாது. இது மாதிரியெல்லாம் ஒரு நம்முடைய பொறுப்பை ஏற்கக்கூடியவர் இருந்தால் நம்முடைய பொறுப்பை அவரால் சிறப்பான முறையில் நிறைவேற்ற இயலாது. படைத்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே, அவனிடத்தில் நாம் நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்தோம் என்று சொன்னால் இது போன்ற காரண காரியங்களை அல்லாஹு தஆலா சொல்லுவானா? நாம் அல்லாஹ்ட்ட என்ன செய்கிறோம், ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய வயிற்றில் ஒரு கருவை சுமக்கிறார்கள், 3 மாதம் 4 மாதம் ஆகுது, அவங்க பார்க்குறாங்க நம்ம மாசமாக இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாங்க, ஒரு துவா செய்கிறாங்க. துவா செய்யலாம்ல அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் எனக்கு சுகப்பிரசவம் ஆகணும், எனக்கு ஆப்ரேஷன் நடக்கக்கூடாது, இதுக்கு நான் உன்னுடைய உதவியை எதிர்பார்க்கிறேன், இந்த விஷயத்தில் நான் உங்களிடத்த பொறுப்பை நான் ஒப்படைக்கிறேன் என்று 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சாச்சு. நாட்கள் நகருது, 5 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 7 மாதம் ஆச்சு, 8 மாதம் ஆச்சு, டெலிவரி பண்ணுற நேரம் வந்தாச்சு. இந்த அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சாச்சு. ஆப்ரேஷன் தியேட்டரில் திருப்பி இந்த அம்மா நினைவு கூறுறாங்க, அல்லாஹ் நான் 4 மாதமாக இருக்கும் பொழுது உன்னிடத்தில் ஒரு கோரிக்கையை வைத்தேன். என்ன கோரிக்கை? நான் எனக்கு சுகப்பிரசவம் ஆக வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தேன், அதை நீ நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ் என்று என்ன செய்கிறாங்க,
திருப்பி கேட்குறாங்க. அல்லாஹு தஆலா இப்படி சொல்லுவானா? ஏம்மா 4 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன், நான் மறந்து போயிட்டேன் என்ற பதிலை அல்லாஹு தஆலா சொல்லுவானா? அல்லாஹ்வுக்கு மறதி இருக்குதா? இடையில ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஞாபகப்படுத்திருக்க கூடாது? நீ கிளம்பும் போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதாமா என்று அல்லாஹ் சொல்லுவானா? மனிதன் சொல்லுவான், தையக்கடைக்காரர் சொல்லலாம், மற்ற ஆட்கள் சொல்லலாம். படைத்த ரப்புல் ஆலமீன் மறதியை காரணமாக சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அதே மாதிரி இந்த மாதிரி செய்றாங்க, ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்துக்கிட்டு கேட்குறாங்க, இறைவா ரொம்ப வலியால துடிக்கிறேன், ரொம்ப அவதியா இருக்கு, என்னை நீ தான் பாதுகாக்கணும், நான் ஏற்கனவே உன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சனே, எனக்கும் என்னுடைய குழந்தையும் சுகமான முறையில் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கேட்குறாங்க. இப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா சூழ்நிலையை காரணம் காட்டுவானா? என்னம்மா இப்போதான் 10 மலக்குகள் இருந்தாங்க, அவங்கள இப்போதான் வேற ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சேன், இப்போ எனக்கு கைவசம் உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை என்று தான் அடுத்தவர்களை சார்ந்து இருக்கக்கூடியவனா அல்லாஹ் தையக்கடைக்காரன் காரணம் சொல்லலாம். தையல்காரங்கிற ஒரு உதாரணத்துக்காக சொல்றோம், புரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்காக தையக்கடைக்காரங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க நம்ம நினைக்கக்கூடாது, ஒரு விளங்குறதுக்காக உள்ள விஷயம். இப்படி அல்லாஹு தஆலா சொல்லுவானா? மலக்குகள் கைவசம் இல்லை, ஆள் இல்லை, ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு, என்னால் வர முடியல, இப்படி ஏதாவது சூழ்நிலைகளை அல்லாஹு தஆலா காரணம் காட்டுவானா? அல்லாஹ் மறதியாளனாக இல்லை, சூழ்நிலைகளையும் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டான், காரணம் காட்ட மாட்டான். இவற்றுக்கெல்லாம் மேலாக அல்லாஹு தஆலா எப்படியாப்பட்டவனாக இருக்கிறான்? குன், ஆகு என்றால் ஆகிவிடக்கூடிய அளவுக்கு வல்லமை மிக்கவனாக இருக்கின்றான். இவற்றுக்கெல்லாம் மேலாக ஒரு பெண் கருவை சுமக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தாய் வீட்டுக்கு போக வேண்டும் என்று பிரியப்படுவாள். காரணம் என்ன? நம்மை தாய் அன்போடும் கருணையோடும் பாசத்தோடும் பார்த்துக் கொள்வார்கள். சகோதரிகளை சிந்திச்சு பாருங்க, உன்னுடைய தாய் உன்னை கவனிப்பதை விட படைச்ச ரப்புல் ஆலமீன் உன் மீது அக்கறை உள்ளவன் இல்லையா, கருணை உள்ளவன் இல்லையா? நம்மளுடைய அடிமை என்பதை அல்லாஹு தஆலா விளங்கி இருக்கிறானா இல்லையா? அப்ப அல்லாஹு தஆலா கருணையே வடிவானவன், வல்லமை மிக்கவன், நாடியதை செய்து முடிக்கக்கூடியவன், மறதி இல்லாதவன், சூழ்நிலைகளை காரணம் காட்டாதவன், இயலாமையை காரணம் காட்டாதவன், எப்படியாப்பட்ட வல்லமை மிக்கவனாக படைத்த ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான். அந்த ரப்புல் ஆலமீன்ட்ட நம்ம பொறுப்பை ஒப்படைக்கிறோமா? அதான் மேட்ரு. எல்லா பலகீனங்களும் உடைய மறதியாளனாக இருக்கக்கூடிய, அடுத்தவர்களை நம்பி இருக்கக்கூடிய, காரண காரியங்களை சொல்லக்கூடிய, இயலாமையை வெளிப்படுத்தக்கூடிய மனுஷன்ட்ட நம்பி நம்பி பொறுப்பை ஒப்படைக்கிறோம். ஆனால் எல்லா விதமான வல்லமைகளும் எந்த விதமான பலகீனங்களும் இல்லாத அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பொறுப்பை நாம் ஒப்படைக்கிறோமா? எந்த காரியமாவது இருக்கட்டும், சின்ன காரியமாக இருக்கட்டும், பெரிய காரியமாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகாக சொன்னார்கள், உங்களுடைய செருப்புடைய வாரா இருந்தாலும் கூட நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். இது என்ன பெரிய மேட்ரா? செருப்புடைய வாரம் வந்து போச்சு, தைக்கிறவர் பக்கத்தில் இருக்காரு, கொடுத்தா தச்சு கொடுக்க போறாரு, 5 ரூபா கையில் கொடுத்துட்டு வர போறோம் என்று நீ நினைக்காத. அல்லாஹ்ட்ட என்ன செய், நீ உதவி தேடு, பொறுப்பை ஒப்பட என்று நமக்கு மார்க்கம் கத்து தருதா இல்லையா? சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடிய, பொறுப்பை ஒப்படைக்கக்கூடியவர்களாக நாம இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மனுஷங்கிட்ட நம்ம பொறுப்பை ஒப்படைச்சோன்னு வைங்க, அவங்க டென்ஷன் ஆகுவாங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் சொல்கிறோங்களேங்க எல்லாருக்கும் டீ ஊற்றி கொடுங்க, ஒரு அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறேன். அதே அம்மாவை என்ன செய்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு போகும்போது மரசாலாம் பெருக்கி விட்டுருங்க. அதே மாதிரி அவங்ககிட்ட சொல்கிறேன், எல்லாருக்கும் ஃபோனை போட்டு கூப்பிடுங்க. இப்படி ஒன்று ஒன்றா 10 விஷயத்த சொல்லும்போது என்ன செய்வாங்க, ஏங்க நான் தான் கிடைச்சேனா உங்களுக்கு, எல்லாருக்கும் ஏன் தலையில் தூக்கி போடுறீங்க என்று கேட்பாங்களா இல்லையா? படைச்ச ரப்புல் ஆலமீன்ட்ட நாம பொறுப்பை ஒப்படைக்கும் பொழுது அப்படி அல்லாஹ் தஆலா கோபப்படுவானா? சந்தோஷப்படுவான். மனுஷன்கிட்ட பொறுப்பை கொடுத்தோன்னு வைங்களேன், அவன் கோபப்படுறான். அல்லாஹ்ட்ட நம்ம பொறுப்பை கொடுத்தோன்னு வைங்க, சந்தோஷப்படுறான். பாத்தியா, இந்த அம்மா என்ன விளங்கி இருக்கு? இந்த அம்மாவுக்கு ஆரோக்கியமான முறையில் குழந்தை பிறக்கணும்னு சொன்னா அது எவனாலையும் முடியாது, என்னால தான் முடியும் என்று இந்த அம்மா தன்னுடைய இயலாமையை விளங்கி என்னுடைய வல்லமையை அந்த மனசு செய்து ஒத்துக்கிருச்சு என்று அந்த பொறுப்பை ஒப்படைக்கும் போது அல்லாஹ் என்ன செய்யறான்? சந்தோஷப்படுறான். புள்ள பெத்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன செய்யுது, அந்த மாதிரி வேறு தேவைகள் இருக்குது, ஒவ்வொன்றா கேட்குது. அல்லாஹ் கோவப்படுவானா? கோவப்பட மாட்டான். நீ 10 கேட்டாலும் சரி, 100 கேட்டாலும் சரி,
அல்லாஹ் என்ன செய்யறான்? சந்தோஷப்படக்கூடியவனாக இருக்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் யார் பொறுப்பை ஒப்படைக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எப்படிங்க? பொறுப்பை அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சா அல்லாஹ் அவங்களை என்ன செய்யறானா? நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று திருக்குர்ஆனுடைய வசனம் நமக்கு அழகான முறையில் சொல்லி காட்டுது. 3வது அத்தியாயத்துடைய 159வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ் தன் மீது பொறுப்பு ஏற்படுத்துவோரை நேசிக்கின்றான். இதுதான் விஷயம். அவன் பொறுப்பை கொடுத்தால் நேசிக்கிறான், சந்தோஷப்படுகின்றான், கரெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை உடையவனாக இருக்கிறான். அப்படியாப்பட்ட அல்லாஹை விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம்? மனுஷங்களை நாடி பொறுப்பை ஒப்படைக்கக்கூடிய வேலையை செய்யறோமா இல்லையா? மனுஷங்கிட்ட பொறுப்பை கொடுக்கலாம், ஆனால் நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து என்ன செய்யணும்? நம்முடைய காரியங்களை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி நாம் அல்லாஹ் இடத்துல பொறுப்புகளை நாம ஒப்படைக்கும் பொழுது அந்த காரியங்களை அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் நிறைவேற்றி தருகின்றான் என்பதை திருக்குர்ஆனில் வரக்கூடிய நாம சம்பவங்களை வரலாறுகள் எடுத்து பார்த்தோம் சொன்னா இன்னும் நம்முடைய மனசுல ஆழமாக பதியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? உதவி செய்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்றார்கள். அந்த பிள்ளை யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அந்த ஊரில் இருந்த ஃபிரௌன் என்ன செய்யறான்? ஒரு கட்டளை இடுகின்றான், ஊரில் இருக்கிற பிறக்கிற ஆம்பளை பிள்ளை எல்லாத்தையுமே அறுத்து சாவடிச்சிரு. பொதுவாகவே தாய்மார்களுடைய மனநிலை உங்களுக்கு எல்லாம் தெரியும். பிள்ளைக்கு எறும்பு கடிச்சிருச்சுன்னா இந்த அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. காரணம், புள்ள மேலே அவ்வளோ பாசம். புள்ள அழுது ஓஞ்சாலும் கூட தாய் என்ன செய்யும்? எறும்பு கடிச்சிருச்சே, வீங்கி போச்சேன்னு சொல்லி இவங்க அழுதுகிட்டு இருப்பாங்களா இல்லையா? இதுதான் தாய்மை என்பது. ஆனால் இங்கே என்ன இந்த அம்மாவுக்கு பிரச்சனை? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு என்ன பிரச்சனை? எறும்பு கடிக்கிற விஷயம் இல்லை, வெட்டி சாகடிங்கிறான். அப்போ ஒரு தாயுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? வயிற்றில் கருவில் 10 மாதம் சுமந்து வளர்த்து அந்த பிள்ளை வெளியே வந்து அது கையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பிள்ளையை கொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவு இருக்குது. இந்த காலமாக இருந்தால் என்ன செய்யலாம்? இப்படி ஒருத்தன் மிரட்டின போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அடுத்து கேஸை வந்து கோர்ட்டில் போடலாம், ஜமாத்துகளுக்கு வரலாம், இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுல்ல. அப்படியாப்பட்ட காலகட்டமா? அவன் என்ன விரும்புகிறான்னு அதை செஞ்சிருவான். செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சர்வாதிகாரியாக அவன் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலநிலை. அப்போ இந்த மாதிரி செய்கிறாங்க, பதறாங்க, பயப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி செய்கிறாங்க, யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த பிள்ளையை காப்பாற்றுறது நம்மளால் முடியாது, அல்லாஹ்ட்ட என்ன செய்வோம்? பொறுப்பை ஒப்படைப்போம் என்று அல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாங்க? யாரெல்லாம் அந்த குழந்தைய காப்பாற்றுற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க. நல்லா கவனிங்க. அல்லாஹ்ட்ட நம்பி நாம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த காரியத்தை அல்லாஹ் தஆலா எவ்வளோ அழகாக நிறைவேற்றி தருகின்றான் என்பதைத்தான் இந்த வரலாறு, இந்த சம்பவங்கள் நமக்கு அழகான முறையில் சொல்லி காட்டுகின்றது. இப்படி ஒப்படைச்சதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த அம்மாவுடைய உள்ளத்தில் உதிப்பாட்டலை ஏற்படுத்துகின்றான். உதிப்பாட்டல்னா என்னங்க? எண்ணம். உள்ள மனசு இருக்குல்ல, இதை கொஞ்சம் நம்ம விளங்க வேண்டியிருக்கு. நல்ல எண்ணங்களை மலக்குமார்கள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, கெட்ட எண்ணங்களை ஷைத்தான் போட்டுக்கிட்டே இருப்பான். இது நிகழாத சந்தர்ப்பம் இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இது நடந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் இருப்பீங்க, பயானுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இது யார்கிட்ட? ஷைத்தான்ட்டு வருதா? இது யார்கிட்ட வருது? அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க? உள்ளத்தில் இந்த எண்ணத்தை போடுகின்றார்களா இல்லையா? இது மாதிரி உள்ளத்தில் எண்ணம் வரும்ல. இது மாதிரி அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைச்ச உடனே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒரு உதிப்பாட்டலை, எண்ணத்தை போடுகின்றான். என்ன எண்ணம்? உள்ள என்ன செய்? பெட்டியில் வச்சு கொண்டு போய் நீ நதியில் போட்டுரு, ஆற்றுல போட்டுரு என்று அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகின்றான். உள்ளத்தில் எண்ணம் வருது. உடனே இந்த அம்மா என்ன செய்கிறாங்க? பெட்டியில் அதே மாதிரி வச்சு குழந்தையை கொண்டு போய் தண்ணியில் போடுறாங்க. இது அல்லாஹ்ட்ட இந்த உத்தரவு வரலன்னு சொன்னால் எந்த தாயாவது இந்த வேலையை செய்வாங்களா? பிறந்த குழந்தைய பெட்டியில் வச்சு தண்ணியில் போட்டால் முதல்ல இங்கே இருக்கும், அந்த பெட்டி கவுந்து வச்சுன்னா புள்ள மௌத்தா போயிடும். அதனால் எந்த தாயும் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்ட்ட உதவி கேட்டோம், பொறுப்பை ஒப்படைச்சோன்ற அடிப்படையில் உள்ளத்தில் அந்த எண்ணம் வந்த உடனே என்ன செய்கிறாங்க? அந்த அம்மா கொண்டு போய் பெட்டியை போட்டுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த அம்மாவுடைய மகள், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு உதிப்பாட்டலை போடுறான்.
தம்பியை போய் நீ ஃபாலோ பண்ணிட்டு போ, அம்மா கொண்டு போய் தண்ணியில் போட்டுருச்சு. அக்காவுடைய உள்ளத்தில் அல்ல என்ன போடுறான், தம்பியை நீ என்ன செய், ஃபாலோ பண்ணிக்கிட்டே போ அப்படின்ற எண்ணத்தை போட்ட உடனே இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அப்படி பெட்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அப்படி சம்பவத்தை நீங்கள் அப்படியே நடந்த மாதிரி அப்படியே கற்பனையில் கொண்டு வாங்க. பிறகு என்ன நடக்குது, அந்த நதியினுடைய ஓரத்தில் ஃபிரௌனுடைய குடும்பத்தார் ஆசியா அம்மையார் அவங்களாம் என்ன செய்கிறாங்க, அவங்க சேர்ந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வளமையாக உள்ளதான ஆரம்பம், இப்போ இருக்க மாதிரி பாத்ரூம் வசதிகள்லாம் இல்லை. அந்த காலகட்டத்தில் என்ன தான் நதியில் தான் போய் குளிப்பார்கள். அந்த மாதிரி குளித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பெட்டியில் என்ன செய்யுது, அப்படியே குழந்தை மிதந்து வருது. மிதந்து வந்த குழந்தைய இந்த ஃபிரௌனுடைய குடும்பத்தார் என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் எண்ணத்தை போடுறான். புருஷங்காரன் பெரிய கொலைகாரன், பொண்டாட்டி எப்படி இருக்கணும், அதில் பாதியாவது இருக்கணுமா இல்லையா? ஏரியாவில் பெரிய ரவுடி ஒருத்தன் இருக்கான், ஆனால் அவன் பொண்டாட்டி எப்படி இருக்கும், அதுக்கேற்ற ரேஞ்சில் ரவுடித்தனம் பண்ணுமா இல்லையா? இதுதான் உலக நடைமுறை. ஆனால் இந்த அம்மாவுடைய உள்ளத்தில் என்ன செய்கிறான், கருணையை போடுகின்றான். ஊரில் இருக்கிற ஆம்பளை பிள்ளையெல்லாம் புருஷன் கொலை செஞ்சு சொன்னாலும் கூட இந்த ஆம்பளை பிள்ளையை நம்ம என்ன செய்வோம், எடுத்து வளர்ப்போம் அப்படின்ற ஒரு நல்ல பறக்கத்தான குழந்தையா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அதை எடுத்துக்கிட்டு புருஷன்கிட்ட போகிறாங்க. அந்த எண்ணத்தை போட்டது யாரு, அல்லாஹ் தான். எடுத்துக்கிட்டு எங்கே போகிறாங்க, நேராக ஃபிரௌன்கிட்டயே போகிறாங்க. போய் என்ன செய்கிறாங்க, ஃபிரௌன்கிட்டயே நேரடியாக கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, இந்த குழந்தை நல்லா இருக்கே, நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக இது இருக்கும், இந்த குழந்தையை நம்மளே எடுத்து வளர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஃபிரௌனிடத்தில் கேட்குறாங்க. நீ சொல்லுங்கள், உண்மை யதார்த்தத்தை சொல்லுங்கள். ஊரில் இருக்கிற பிள்ளையெல்லாம் கொலை செய்ய சொல்லி ஃபிரௌன் சொல்லியிருக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்கணும், இந்த ஆம்பளை பிள்ளை எல்லாத்தையும் நான் சாவடிக்க சொல்லியிருக்கேன், இதை போய் வளர்க்கலாங்கிறிய என்று உடனே கொண்டிருக்கணும். அல்லாஹ் ஃபிரௌனுடைய உள்ளத்தில் என்ன செய்கிறான், ஒரு எண்ணத்தை போடுகின்றான். அந்த எண்ணத்தை போட்ட உடனே அவன் செய்கிறான், சேதான் நீ சொல்கிறது கரெக்டு தான், நம்மளே வளர்த்துக்கோ, இவருக்கே பாதகமாக நாளைக்கு வரப்போகிறதுங்கிறது தெரியாமல் நம்ம வளர்த்துப்போம் என்ற ஒரு வார்த்தை என்ன செய்கிறாரு, ஒரு ஒப்புதலை ஃபிரௌன் வந்து கொடுக்குறாப்புல. யோசிச்சு பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அரண்மனையை கம்பேர் பண்ணால் எந்த வீடாக இருந்தாலும் குடிசை தான், அப்படி தானே? ஊர்லேயே அரண்மனை தானே பெருசாக இருக்கும். ஒரு குடிசையில் இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த தாய் பயந்து கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குது, யாரால கொலை செய்யப்படுவார்கள் என்கின்ற அச்சம் இருந்ததோ அவரே அபயம் அளிக்கக்கூடிய நிலையை அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த இடத்துல ஏற்படுத்துறானா இல்லையா? இன்னும் என்ன அற்புதங்கள்லாம் நடக்குது பாருங்க. குழந்தைய எடுத்தாச்சு. குழந்தையுடைய இயல்பு என்ன உங்களுக்கு நல்லா தெரியும், அழுகுறது தான் குழந்தையுடைய இயல்பு. பயங்கரமாக இவர் அழுகுறாப்புல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, கதறி கதறி அழுதவும் உடனே அந்த செவிலி தாய்மார்கள், அதை பால் குடிக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க, பால் கொடுக்கறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. பாலே குடிக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் உத்தரவு போட்டான், யார்கிட்டையும் பால் குடிக்காது என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு. எவ்வளோ பேர் என்ன செய்கிறாங்க, முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, யார்கிட்டையும் பால் குடிக்கலை. அக்கா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்கல்ல, யார், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி, அவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பெட்டியில் மிதந்து போனது, குழந்தைய எடுக்கிறது, ஃபிரௌனுடைய வீட்டில் என்ன செய்கிறது, கொண்டு போய் நம்ம தம்பி இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேதர் பண்ணியாச்சு. நைஸாக என்ன செய்கிறாங்க, சத்தத்தை கேட்டுட்டு அரண்மனைக்குள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சி இவங்க என்ன செய்கிறாங்க, இப்படி ஆலோசனை கேட்குற மாதிரி கேட்குறாங்க. இவரை வந்து வளர்க்குற மாதிரி ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள நான் கூட்டிகிட்டு வரட்டா? சரி, இவர் ரொம்ப கத்துறாருல, சரி யாரும் கூட்டு வா என்று என்ன செய்கிறாங்க. அந்த சூழ்நிலைக்கு ஒரு ஒப்புதலும் கொடுக்கப்படுது. இவங்க போயிட்டு யாரை கூட்டிகிட்டு வராங்க, யார, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் யாருக்கு பால் தராங்க, தாம் பெத்த பிள்ளைக்கு பால் தராங்க. பால் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட் ஜாப் வேற. இப்போ முதல்ல பால் கொடுத்தா அவங்களாச்சும் பிள்ளையாச்சுன்னு போயிருக்கும். இப்போ கொடுக்கக்கூடியது குழந்தைக்கு இவங்க பால் கொடுத்தாங்கன்னா ஃபிரௌனுக்கு கூலி தருவாரா இல்லையா? இவங்க பிள்ளைக்கு இவங்க பால் கொடுத்தாலும் கூட மன்னருடைய வேலைக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவர் என்ன செய்வார், இந்த வச்சுக்க 5000 வச்சுக்க, 10,000 வச்சுக்க, தங்கத்தை வச்சுக்க என்று என்ன செய்வார், சம்பளம் கொடுப்பாரா, கூலியை கொடுப்பாரா இல்லையா? கவர்மெண்ட் ஜாபும் கிடைச்சி போச்சு. அரண்மனைக்குள்ள வந்து பாதுகாப்போட இருந்தா ஒன்று கொலை செய்யறான், இவன் தான் கொலை செய்யணும். இவனே வளர்க்க சொல்லிட்ட போது இந்த குழந்தைக்கு வேற யாராவது ஆபத்து வருமா? இப்படி அல்லாஹ் செய்யறான், பாதுகாப்பை ஏற்படுத்திக்கணும்.
மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் குழந்தையுடைய அந்த பொறுப்பை ஃபிரௌன் கொலை செஞ்சிருவான் என்கின்ற நிலையில உயிரை காப்பாற்றக்கூடிய பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைச்சாங்க? அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்ச உடனே எப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா காப்பாற்றணும், உள்ளத்தை மாத்துறது தான். ஒப்படைச்ச உடனே அல்லாஹ் தஆலா பெரிய படைகளை திரட்டிட்டு வரணுமா? அவசியம் இல்லை. மனிதனுடைய உள்ளங்களை அல்லாஹ் என்ன செய்யறான்? கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருடைய உள்ளத்தில் போட்டு, அப்புறம் ஆசியார் அம்மையாருடைய உள்ளத்தில் போட்டு, அப்புறம் ஃபிரௌனுடைய உள்ளத்தில் போட்டு, குழந்தையா இருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்தில் போட்டு, அப்புறம் என்ன செய்யறான்? அந்த குழந்தைய பாதுகாப்பாக வளர்க்கக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினானா இல்லையா? இது அல்லாஹ் குர்ஆன்ல தானே இந்த விஷயங்களை சொல்லி காட்டுறான். இதை நம்ம நம்பணுமா இல்லையா? இப்போ அல்லாஹ்ட்ட வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் பொறுப்பை ஒப்படைத்த போது அல்லாஹு தஆலா இப்படியெல்லாம் காப்பாற்றிய அல்லாஹ் நாம் அவனிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்தால் இதே மாதிரி நாம் ஒப்படைத்த வேலையை அல்லாஹு தஆலா சிறப்பாக செய்து கொடுப்பான் என்று நம்பணுமா இல்லையா? நம்பணும். அடுத்து என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடத்தில் என்ன செய்கிறாங்க? இப்படி பொறுப்பை ஒப்படைச்சா இப்படியெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு வரான் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சான்றுகள். ரெண்டாவது என்ன பார்க்குறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? சமுதாயத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்தை வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் தந்தை வந்து என்ன செய்கிறார்? எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, வீட்டை விட்டு வெளியேறுகின்றார். பிறகு சமுதாயத்தில் பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த நாட்டுடைய மன்னர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? ஒரு முடிவெடுத்து இவரை நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடணும் என்கின்ற ஒரு முடிவெடுக்கும் பொழுதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? இதை விளங்குனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் எப்படி சொன்னார்களோ, எப்படி அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைத்தார்களோ, அப்படி அழகான வாக்கியத்தை உள்ளத்திலே இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஹஸ்பனல்லாஹு நிஅமல் வக்கீல். இன்னைக்கு நமக்கு ஒரு பஞ்சாயத்துனா நம்ம என்ன செய்வோம்? ஹைகோர்ட் வக்கீலை பார்க்கலாமா, சைதாப்பேட்டை வக்கீலை பார்க்கலாமா, கீழ்கோட்டா மேல்கோட்டான்னு சொல்லி இந்த வக்கீலை நோக்கி நம்ம ஓடிடுவோம். முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேர்ந்தெடுத்த வக்கீல் யாரு? அல்லாஹ். பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு அவன்கிட்ட நான் பொறுப்பனை செய்கிறேன், ஒப்படைக்கிறேன் என்று சொன்னபோது நெருப்புல தூக்கி போட்டா எவ்வளோ பெரிய வேதனைங்கிறத நம்ம அனைவரும் அறிஞ்சிருக்கோம். உலகத்திலேயே பெரிய வேதனை இதுதாங்க. ஒரு மனுஷனை தூக்கில் போகிறத விட, விஷ மாத்திரை கொடுத்து சாவடிக்கிறத விட, வெட்டி சாகடிக்கிறத விட ரொம்ப கொடுமையான வேதனை இதுதான். நெருப்பால வேதனை செய்வது தான் வேதனைகளிலே பெரிய வேதனை. அந்த வேதனை கண்ணு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிற்கக்கூடிய நேரத்தில் கூட நெருப்பா இருக்கட்டும் என்ன இருக்கட்டும், அல்லாஹ்ட்ட நான் பொறுப்பை ஒப்படைச்சேன்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? என்ன பாதுகாக்கிறதுக்கு அவன் போதுமானவன் என்று விளங்கின காரணத்தினால தான் அல்லாஹ் அந்த நெருப்பை கூட குளிரக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கினானா இல்லையா? இதையும் நாம வரலாறுகளில் பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஆரம்ப காலகட்டங்களில் இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காஃபத்துல்லாவுக்கு வந்து தொழக்கூடிய பழக்கம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்தது. அவர்கள் என்ன செய்கிறாங்க? தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீகள், இணை வைக்கக்கூடியவர்கள் நின்று பார்க்குறாங்க. என்ன ஒரே முகஸ்துதி பிடிச்ச ஆளாக இருக்காரு, இவருக்கு தக்க பாடம் கொடுக்கணும் என்று அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு ஒரு வீட்டில் ஒட்டகத்தை வந்து அறுத்துருக்குறாங்க. அந்த ஒட்டகத்துடைய சாணம் நிரம்பிய குடல் இருக்கு, அதை போய் யார் எடுத்துகிட்டு வருவா? ஒரு பாவி என்ன செய்கிறான்? நான் போய் எடுத்துகிட்டு வரேன் என்று போய் என்ன செய்கிறாங்க? ஒட்டக குடலை தூக்கிட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சஜிதால கிடைக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய ரெண்டு தோலுக்கும் கழுத்துக்கு நடுவில் செய்கிறாங்க, தூக்கி கரெக்டாக வச்சிடுறாங்க. ஆட்டுடைய குடலை நம்ம பார்த்துருப்போம். மாட்டுடைய குடல் ஆட்டுடைய குடலை விட 10 மடங்கு பெருசாக இருக்கும். ஒட்டகத்துடைய குடல் எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்த்தேங்க. கடுமையான நாத்தம். அந்த சஜிதால போட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதரால் எந்திரிக்க கூட முடியல. இந்த செய்தி ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த செய்தி போய் அவங்க ஓடியாந்து என்ன செய்கிறாங்க? அதை தள்ளி விட்டதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க? அந்த அவங்க அங்கே யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய பெயராக சொல்லி, உத்பா இப்னு ரபியா, யா அல்லாஹ் இவனை நீ பார்த்துக்க. ஷைபா இப்னு ரபியா, யா அல்லாஹ் இவனை நீ பார்த்துக்க. வலீத் இப்னு உக்பா இவனை நீ பார்த்துக்க. உமையா இப்னு கலபு இவனை நீ பார்த்துக்க. உக்பா இப்னு மாது இவனை நீ பார்த்துக்க என்று அங்க யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய பெயராக சொல்லி சொல்லி நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்விடத்துல பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. நீ பார்த்துக்க, இவன் செஞ்சுட்டான், இவனை அடிக்கிறது, உதைக்கிறது, குத்துறது, வெட்டுறது இதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும், நான் என்ன செஞ்சுட்டேன்? உன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன் என்று ஒப்படைத்த பின்னால் வரலாறுகளில் என்ன நடந்துச்சு?
அப்படியே ஒப்படைச்ச உடனே அடுத்த நாளே உடனே அவங்க அழிஞ்சு போயிட்டாங்களா? அடுத்த மாதம் மொத்த போனாங்களா? பத்ர் போர்க்களத்தில் பல ஆண்டுகளுக்கு பின்னால் ஆண்டுகள்லாம் உருண்டு ஓடுது. போர்க்களத்தில் என்ன செய்கிறாங்க? பத்ர் போர்க்களத்தில் அந்த அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் வந்து சொல்கிறார், இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ இவர்களெல்லாம் போர்க்களத்தில் அடியற்ற மரங்களை போல சாய்ந்து கிடந்தார். மரத்தை வெட்டி போட்டோம்னா, தூர வெட்டோம்னா சாய்ந்து கிடக்கும்ல, அந்த மாதிரி இவர்கள் சாய்ந்து கிடந்தார்கள் என்று அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பு நமக்கு வருது. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் தனக்கு ஏற்பட்ட பாதிப்புக்காக அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைக்கப்பட்ட பின்னால் அல்லாஹ் எப்படி பழி தீத்தானா இல்லையா? இப்படி நாம் என்ன செய்கிறோம், குர்ஆனிலிருந்தும் ஹதீஸுகளிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது ஏராளமான படிப்பினைகள் நமக்கு தெள்ள தெளிவாக விளங்குகின்றது. அன்பார்ந்த சகோதரிகளை, இந்த இடத்துல நாம் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னு சொன்னால், இப்படி பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்று நம்ம பயானில் கேட்டோம்ல, கேட்ட உடனே நம்மள சில பேருக்கு ஓடும், பாய் இந்த பயானை நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ணியிருக்க கூடாதா? ஒரு 5 லட்ச ரூபா கடன் இருக்குது நமக்கு, என்னைக்கோ நான் பாட்டுக்கு அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நான் வந்து நல்லா ஃப்ரீ ஆகிட்டு இருப்பேனே அப்படின்னு ஒரு அம்மா நினைக்கலாம். ஒரு அம்மா என்ன நினைக்கலாம், எவ்வளோ நாளாக பிள்ளை இல்லாமல் இருக்கேன், கஷ்டப்படுறேன் தெரியுமா, கொஞ்சம் விளக்கம் இல்லாமல் போச்சுங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தா நான் பாட்டுக்கு அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருப்பேன், இந்நேரம் எனக்கு அல்லா பிள்ளைய கொடுத்துருப்பானே. மூசாவுடைய தாயாருக்கு அல்லாஹ் உதவி செய்யும் பொழுது, இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் உதவி செய்யும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யும் பொழுது எனக்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டானா? என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்திருக்குமே என்று ஒரு அம்மனை செய்கிறாங்க, பயானை கட்டி வீட்டுக்கு போகிறாங்க. 5 லட்ச ரூபா கடன் இருக்குது அவங்களுக்கோ அவங்க வீட்டுக்காருக்கோ. இன்னைக்கு தேதி என்ன? 6ஆம் தேதி. இன்னைக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, போயிட்டு மனசில் நல்லா பதிஞ்சிருச்சு. என்ன பதிஞ்சிருச்சு? அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைச்சோன்னு சொன்னால் அல்லாஹ் அதை என்ன செஞ்சிருவான், நிறைவேற்றி கொடுத்துருவான். பயானில் சொல்லிட்டாங்க, நான் நம்பிட்டேன், முழு மனசாயிருச்சின்னு போயிட்டாங்க வீட்டுக்கு. போய் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறாங்க, ஏங்க நம்ம பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சுங்க. என்ன சொல்கிற நீ? 5 லட்ச ரூபா பிரச்சனை எப்படி தீர்ந்துடும்? 1ஆம் தேதி நீங்கள் போய் சொல்லிடுங்க எல்லா கடைக்காரங்கிட்டே, நான் அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன், எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லிடுங்க. வீட்டுக்கு வந்து கடன் வந்து யார் யாரெல்லாம் வாங்கினீங்களோ 1ஆம் தேதி எல்லாம் கரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இவர் கேட்குறாரு, பாட்டி சொல்லுங்கன்ற, எப்படி அதெல்லாம் சரியாக வரும்? அட சொல்லுங்கங்க, நமக்கு தெரியும் அந்த அல்லாஹ் வந்து கொடுத்துருவான். நான் வந்து அல்லாட்ட 2 ரக்காத் தொழுது பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன், எல்லாம் 5 லட்ச ரூபா பிரச்சனை இருக்குது, 1ஆம் தேதி என்ன செஞ்சிடாத சரி பண்ணி கொடுத்துரு என்று நான் அல்லாட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கணவர்கிட்ட போய் சொல்லிடுறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, சரி நம்ம கொண்டாடி இவ்வளோ காலம் அவங்க சொல்லி எதையுமே கேட்கல, இதையாவது கேட்போம் என்று என்ன செய்கிறாரு, ஊரில் இருக்க கடன்காரங்களாம் சொல்லியாச்சு, ஏப்பா இங்கே வா, கடன் தானேயா, 1ஆம் தேதி வா, எல்லாம் கரெக்டாக கொடுத்துருவோம் என்று எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு. 6ஆம் தேதி தானே, 10ஆம் தேதி வருது, 15ஆம் தேதி வருது, 20ஆம் தேதி வருது. இவங்களுக்குள்ள நம்பிக்கை எப்படி வந்துக்கிட்டு இருக்கும், எப்படி இருந்தாலும் வந்துடும், இன்னும் 10 நாள் இருக்குல்ல, 20ஆம் தேதி ஆகுது, இன்னும் 10 நாள் இருக்குல்ல, வந்துடும். 25ஆம் தேதி வருது, இன்னும் 5 நாள் தான் இருக்குது, சரி வரும் அப்படி என்ன செய்கிறாங்க, 28, 29, 30, 1ஆம் தேதியும் வந்துடுச்சு. காசு வந்த பாடுகா. தாடிக்கார பாய் வந்து ஒரு பயான் பண்ணார், அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைச்சோம்னா கரெக்டாக வந்துடும் சொன்னாங்களே, உன்னையும் இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாரு. என்னதான் இவர் சொன்னார், இவர் சொன்ன மாதிரி நம்ம பண்ணோம், நமக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் செஞ்சிடக்கூடாது, ஒரு கை சேத நாம அடைந்து விடக்கூடாது. அதுக்காகத்தான் 3 சம்பவத்தை சொன்னது. ஒரு சம்பவத்தோட நிப்பாட்டி இருக்கலாம், 3 சம்பவத்தை சொன்னதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நாம் பொறுப்பை ஒப்படைத்தால் அல்லாஹ் கண்டிப்பாக எந்த விதமான சந்தேகமும் இல்லை, அவன் அதை நிறைவேற்றி கொடுப்பான். எப்போ கொடுப்பான், எப்படி கொடுப்பான், அதை விளங்கிக்கணுமா இல்லையா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் செஞ்சிட்டான்னு வைங்களேன், அல்லாஹ் அடிமையாயிரும், நாம எஜமானன் ஆயிரும். இப்போ நம்ம சொல்கிறோம், எல்லாம் எனக்கு வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும், அது கொடுத்துரு. ஒரு ஆம்பளை பிள்ளை வந்தாச்சு. ஒரு 5 லட்ச ரூபா காசு வேணும், அதை கொடுத்துரு, நான் பொறுப்பு ஒப்படைச்சிட்டேன் வந்துட்டேன், அது வந்தாச்சு. காரு வேணும், அதை கொடுத்துரு. ஒரு ஹோட்டலில் போயிட்டு இப்போ 2 இட்லி எடுத்துகிட்டு வாப்பா, இட்லி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எனக்கு ஒரு காப்பி வேணும், காப்பி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்படி சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா இதில் யார் எஜமானன், யார் வந்து அடிமை? யார் எஜமானன், யார் அடிமைங்க? நம்ம கேட்குறதான் ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க, இதில் எஜமானன் யார்? கேட்குற ஆர்டர் பண்ணுற இடத்துல இருக்கிறவர் எஜமானன் ஆகிடுவார்.
செஞ்சுக்கிட்டே இருக்கிறவரு அடி கீழ்நிலைக்கு போயிடுவாரா இல்லையா? அந்த கான்செப்ட் இருக்கலாமா? இப்போ அல்லாஹ் எப்படியாப்பட்டவன் என்று சொன்னால், நீ கேளு, நான் நாடும்போது கொடுப்பேன். அல்லாஹ்வுடைய சிஸ்டம் எப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் அல்லாஹ்வுக்கு நம்ம கால நிர்ணயம் செய்யலாமா? 1ஆம் தேதி கொடுத்துரு, 10ஆம் தேதி கொடுத்துரு, இப்படி நம்ம என்ன செய்ய முடியாது. அல்லாஹ்வுக்கு எந்த கால நிர்ணயத்தையும் செய்யக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருடைய விஷயத்தை பார்த்தோமே, அல்லாஹ் சொல்லிட்டாங்க, அந்த மனசு செஞ்சிட்டாங்க, பிள்ளை தூக்கி ஆற்றுல போட்டாங்க. போட்டாலும் கூட அந்த மனசு என்ன செய்ய மாட்டேங்குது, கேட்க மாட்டேன், பரிதவிக்கிறாங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 28வது அத்தியாயத்துடைய 10வது வசனத்தில் வருது, மூசாவினுடைய தாயினுடைய இருதயம் துக்கத்தால் வெறுமையாகி விட்டது. நான் ஆற்றுல தூக்கி போட்டோமே கவலைப்படுறாங்க. மூமீன்களில் நின்றும் உள்ளவளாய் இருப்பதற்காக நாம் அவள் உள்ளத்தை உறுதிப்படுத்தாது இருந்திருந்தால் அவள் மூசாவை ஆற்றில் விடப்பட்டதை, அந்த கருத்து உள்ள வருது, பட்டதை என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க வெளிப்படுத்தி இருப்பாங்க. அவங்கள தான் வாயால சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க, ஃபிரௌன் ஆளை காலி பண்ணியிருப்பான். அப்போ அவங்களுடைய உள்ள என்ன செஞ்சிருச்சு, வெறுமையா அப்படி தடுமாறினாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், இந்த உள்ளத்தை பலப்படுத்தி சொல்லாத அளவுக்கு அல்லாஹ் தான் ஆக்கி வச்சிருக்கிறான். இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருடைய விஷயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்போ நமக்கு என்ன விளங்குது என்று சொன்னால், நாம் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைத்து விட்டோம் என்று சொன்னால் அதில் எந்த விதமான டிமாண்டையும் நம்ம வைக்கக்கூடாது. அல்லாஹ் இடத்துல கேட்கலாம், காலத்தை நேரத்தை போட்டு அல்லாஹ்ட்ட கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஒன்று, அல்லாஹ் என்ன செய்வான், சோதிச்சு பார்ப்பான். நம்ம கேட்குறாங்களே, முழுசாக நம்மளை நம்பி இருக்கிறாங்களா அல்லது அரைகுறையாக நம்புகிறாங்களா, கடைசி வரைக்கும் நம்புகிறாங்களா என்று நம்முடைய நம்பிக்கைகளை அல்லாஹ் சோதித்து பார்த்து இறுதி வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்வான், அப்படி வச்சு பார்த்து அந்த சோதிச்சு. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதிச்சானா இல்லையா? மகனை அறுக்க வேண்டும் என்ற கட்டளை வந்தபோது அவன் பையனை கூட்டிகிட்டு வரும்போது அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கலாம், எப்போ போதும்பா, நீ வந்து சரியான முறையில் என்ன செஞ்சுட்ட, உன்னுடைய நம்பிக்கையை காட்டிட்டேன்னு அல்லாஹ் சொன்னானா? இல்லை. வாளை எடுத்து வெட்டுற வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அது வரைக்கும் தாங்குறாரா என்று ஒரு மனிதனுடைய இறுதி கட்டம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா வச்சு சோதிக்கிறானா இல்லையா? இதுதான். அப்போ அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானை அப்படி எடை போட்டு பார்த்து புடம் போட்டு பார்த்து தானே செய்வான், நமக்கு உதவி செய்வான் என்கின்ற விஷயத்தை நாம் விளங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு கண்டிப்பாக வரும். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த உதவி போல அடுத்த வினாடியே கூட வரலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தை எடுத்துங்க, அது என்ன கால அவகாசம், நெருப்புல தூக்கி போடுறதுக்கு முன்னாடி கேட்குறாங்க, அடுத்த வினாடி அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், நெருப்புக்கு உத்தரவிட்டானா இல்லையா? இப்படி மாச கணக்காகல, வருஷ கணக்காகல, கேட்ட உடனே வந்துருச்சு. இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்தா மாதிரி அல்லாஹு தஆலா உடனேயும் செய்யலாம். அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு சில மணி நேரங்கள், பிள்ளைய ஆற்றுல போட்டால் கொஞ்சம் தூரம் நடந்து போயிருக்கும், நாள் கணக்கில் போயிருக்காது, சில மணி நேரங்கள் யூகிக்க முடியுது நம்மளால. சில மணி நேரங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு வந்ததை போல சில மணி நேரங்களும் ஆகலாம். அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க அல்லாஹ்ட்ட பொறுப்பை ஒப்படைத்து பல மாதங்கள் பல வருடங்கள் ஆச்சே, அப்படியும் ஆகலாம். எப்படி ஆனாலும் நான் என்ன செய்வேன், அல்லாஹ்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன் என்று சொன்னால் அதில் உறுதியாக சரியாக இருப்பேன் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் வரும் பொழுது இந்த மாதிரியான இலக்கணங்கள்லாம் விளங்கி கொண்டு நாம் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைத்தோம் என்று சொன்னால் அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று சொல்லி அதில் யார் உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள். இதுதான் இந்த குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில் நாம் நம்புவதாக இருந்தால் இப்படி நம்பணும். பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அதில் உறுதியாக பொறுமையாக நிலையாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பார்த்த இந்த விஷயத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன செய்யலாம், அல்லாஹ்ட்ட பொறுப்பை ஒப்படைக்கலாம். வறுமையில் வாடக்கூடியவர்கள், வியாபாரம் சரியில்லை என்று கஷ்டப்படக்கூடியவர்கள், நோயில் வாடக்கூடியவர்கள், பிள்ளை இல்லைன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுருப்போம், ஆஸ்பத்திரியா ஏறி இறங்கியிருப்போம், ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆயிரங்களை லட்சங்களை நாம் அளித்திருப்போம். ஆனால் நாம் எதை மறந்தோம், அல்லாஹ்ட்ட பொறுப்பை ஒப்படைக்கணும். அல்லாஹ்வுடைய உதவித்தான், அல்லாஹ் ஒரு உதவி செய்ய நாடிவிட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய எவன் தடுத்தாலும் சரி அல்லாஹ் தஆலாவுடைய உதவி நமக்கு நிச்சயமாக வந்துவிடும் என்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருந்திருந்தால் நாம் என்ன செஞ்சுருப்போம், அல்லாஹ்ட்ட அழகான முறையில் பொறுப்பை ஒப்படைச்சிருப்போம். இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி அல்லாஹ்ட்ட நாம் பொறுப்பை ஒப்படைக்கணும்.
இப்படி ஒப்படைக்கும் பொழுது அற்புதமான வழிகளிலே அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நம்ம எதிர்பாராத புறங்களில் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைச்சிடும். பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கங்க. அவர்களை எந்த ஆணும் தீண்டாத நிலையில் அவர்கள் கரு கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களோட ஒரு கருவை சுமக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணு மாசம் ஆயிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு எந்த ஆணாவது காரணமாக இருக்கணுமா இல்லையா? உலகம் தோன்றிய காலத்திலேருந்து உலகம் அழிகிற நாள் வரைக்கும் இதுதான் நியதி. அப்போ இவங்களுடைய வயிற்றில் ஒரு கருவை சுமக்கிறாங்க, புள்ளையும் பெற்று எடுத்துட்டாங்க. புள்ளையை எடுத்துக்கிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. போனாக்கா யாராவது நம்புவாங்களாங்க? இது அல்லாஹ்வுடைய புறத்துலேருந்து எனக்கு வந்துருச்சு, அல்லாஹ் தான் அது இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டினான் என்றெல்லாம் சொன்னால் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்கன்றது யாருக்கு நல்லா தெரியும்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லிட்டான் போன்னு சொன்னதுனால போகிறாங்க. அங்கே போய் அல்லாஹ் எப்படியாப்பட்ட அற்புதத்தை செய்து காட்டினா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உறவினர்கள்லாம் கேட்குறாங்க, நீ நல்ல குடும்பத்து பெண்ணாக இருந்துட்டு இந்த மாதிரியான காரியத்தை செஞ்சிட்டியே என்று ஒரு குற்றத்தை செய்தவளை போல என்ன செய்கிறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த உறவினர்கள்லாம் பேசக்கூடிய நேரத்தில் குழந்தையை கை காட்டுறாங்க. என்ன பண்ணுறாங்க, குழந்தைய கை காட்டுகின்றார்கள். அவங்க கேட்குறாங்க, குழந்தை எப்படி பேசும்? அவங்க என்ன கேட்குறாங்க, குழந்தை எப்படி பேசும்? பேசு. அல்லாஹ் என்ன செய்கிறான், பேச வைக்கிறான். அந்த இடத்துல அதுதான் அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ் பேச வச்சானா இல்லையா? இப்போ நாம் என்ன கற்பனை, நம்முடைய அறிவை நாம் நம்புகிறோம், அடுத்தவனுடைய உதவியை நாம் நம்புகிறோம். அல்லாஹ்வுடைய உதவி என்பது எதிர்பார்க்காத புறங்களிலே இருந்து அது மடை திறந்த வெள்ளத்தை போல வந்துடும். குழந்தை பேசும் பொழுது பெரிய அற்புதமாக ஒரு ஆள் சொல்லியிருந்தா கூட நம்பியிருக்க மாட்டாங்க. குழந்தை எப்படி பேசும்? அப்போ இது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அற்புதம் தான் என்பதை அவர்கள் விளங்கி கொண்டார்களா இல்லையா? இப்படி அல்லாஹ்வுடைய உதவி வந்துடும். அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது என்ன செய்கிறாங்க, ஒரு குற்றச்சாட்டை சொல்லப்பட்ட போது ஒரு கட்டத்தில் அந்த ஊர் மக்களில் பெரும் முனாஃபிக்குகள் இந்த விஷயத்தை என்ன செய்கிறாங்க, வேகமாக கொண்டு போகக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நீ தப்பு செஞ்சிருந்தா அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுக்க என்று சொல்லுகின்றார். என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் கூட என்ன செய்து, மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு சந்தேக மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டு போகுது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்குறாங்க. அழகைய பொறுமையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி பொறுமையாக இருந்தாங்க. எப்படியாப்பட்ட உதவி அல்லாஹ் தஆலா வழங்கினா அதான் முக்கியம். பொறுமையாக இருந்த அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய உதவி என்ன, கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த திருக்குரானில் அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். இவங்க குற்றமற்றவர்கள் என்கின்ற சர்டிஃபிகேட் அல்லாஹ் தஆலா திருக்குரானில் கொடுத்தானா இல்லையா? இப்படி வந்துடும். நம்ம எதுக்காக இந்த ரெண்டு சம்பவத்தை சொல்கிறோம்? பெண்களாக இருக்கிறோம், நம்ம பெரும்பாலும் உதவி வரும் நம்ம யோசிப்போம். இப்படி வரும், ஒரு மாதத்தில் எப்படி 5 லட்சம் கிடைக்கும்? நம்ம வீட்டுக்கார 5000 ரூபா தானே சம்பாதிக்கிறாரு, 10 வருஷம் பிள்ளையிலே இனிமேட்டு எப்படி பிறக்கும்? இப்படி நம்ம கணக்கு எப்படி போகும்? கூட்டல் கழித்தல் கணக்கு நம்ம பார்ப்போம். கூட்டல் கழித்தல் கணக்கெல்லாம் அப்பாற்பட்டது அல்லாஹ்வுடைய உதவி. அப்புறம் எப்படி நெருப்பு குளிர் உள்ளதா ஆகும்? இது யோசிக்கணும். நம்ம எதை நம்புறதில்ல, குர்ஆனில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதில் வரக்கூடிய சம்பவங்கள் அது வேற யாருக்கோ உள்ளது, அது வரலாறு. நமக்கு அதெல்லாம் நடக்காது அப்படி நம்ம நினைக்கிறோம். நான் கேட்குறேன், அந்த அல்லாஹ் அதே வல்லமையோடு, அதே சக்தியோடு, அதே ஆற்றலோடு, அதே அன்போடு அந்த அல்லாஹ் தானே இப்போ இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அல்லாஹ் உதவினானோ அதே அல்லாஹ் தான் இப்போ இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு எந்த அல்லாஹ் உதவி செஞ்சானோ அதே அல்லாஹ் தானே இப்போ இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அல்லாஹ் உதவி செய்தானோ அதே அல்லாஹ் தானே இப்போ இருக்கிறான். இப்போ நாம் என்ன விளங்கணும், அந்த அல்லாஹ் தஆலா அவர்கள் நம்பியதை போல் நாமும் நம்பினால், அவர்களுக்கு உதவி செய்ததை போல், அவர்கள் பொறுப்பு ஏற்படுத்தியதை போல் நாம் பொறுப்பேற்றினா, அவர்களுக்கு உதவி செய்ததை போல் அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கும் உதவி செய்வான் என்று நம்பி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ் இடத்துல பொறுப்பு ஒப்படைக்கணும். சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும். சோறு ஆக்குவோங்க, சோறு ஆக்குவோம், ஃபோனை போடுவோம் இங்கேருந்து, மைனி இந்த மாதிரி பிரியாணி ஆக்க போகிறேன், முதல்ல என்ன செய்யணும், முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்க, அது தெரியுங்க. அடுத்து என்ன செய்யணும், அரிசியை போடு, தனியாக ஊற்றி, ஏதோ ஐடியாவும் சொல்லுவாங்க. பார்த்தா கடைசியில் கறி பொங்கலாக இருக்கும், பிரியாணியே வராதுங்க. நான் கேட்குறேன்,
நீங்கள் என்னத்தை தான் ஆலோசனை ஊர் ஃபுல்லாக கேட்டாலும் சரி, அதில் அல்லாஹ்வுடைய உதவி இருந்துச்சா? அல்லாஹ்ட்ட பொறுப்பை ஒப்படைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்கு. 10 வருஷம் நீங்கள் நல்லா சமையல் செய்யக்கூடிய ஆளாக கூட இருக்கட்டும், அல்லாஹ்ட்ட பொறுப்பை ஒப்படைப்போம். சின்ன விஷயமா இருக்கட்டும், யா அல்லாஹ் சமையலை செய்ய போனேன், இது உங்கள்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறேன், இதை அழகான செய்ய எனக்கு ஆக்கி கொடு, சுவையை உள்ளதை ஆக்கி கொடு. என் வீட்டுக்காரர் வந்தாக்கா திருப்தியாக சாப்பிடணும், கணவனை கவனிக்கிறதுக்கு நீ எனக்கு நன்மை தரங்கிற, அதுக்காக நான் என்ன செய்கிறேன், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் செய்கிறேன் என்று அல்லாஹ்ட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறோமா? அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்குதா? கடை திறக்க போவார் மாப்பிள்ளை, எப்படி போவார்? சாவி எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. அவனு எல்லாமே வண்டிக்கு வண்டிக்கு ஒரு கர்ச்சிப்பு அதை எடுத்தாச்சு. எல்லாமே என்ன செய்வாங்க, எடுத்துகிட்டு கடைக்கு வேகமாக போவார். பூட்டில் என்ன செய்வாங்க, சாவியை வச்சு டக்கு டக்குன்னு தட்டுவாங்க. சில பேர் சட்டை வந்து சாவி வச்சு டருன்னு இழுப்பாங்க. இதான் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி செய்கிறது. அதிகபட்சம் போனால் பிஸ்மில்லான்னு சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ், சரி இது ஓகே. இப்படி செஞ்சுட்டு கடையை திறக்கிறாங்களே, என்னைக்காவது நம்ம வியாபாரிகள் அல்லாஹ்ட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாங்களா? இறைவா இந்த கடையை திறக்கிறேன், இன்னைக்கு ஏற்படக்கூடிய தீமைகளிலிருந்து, இன்னைக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களிலிருந்து என்னை நீ காப்பாற்று, நல்ல பரக்கத்தை என்னுடைய வியாபாரத்தில் எனக்கு புளியை செய் என்று இதை நான் ஓண்டனை செய்ய அந்த பொறுப்பை நான் ஒப்படைக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைத்து அந்த வியாபாரத்தை தொடங்குறாரா? மாறா இருக்கு, அப்படி ஏருக்கு மாறா இருக்கு. எப்படி நிலைமை? ஒருத்தர் வீடு கட்ட போவாரா, அவருக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, வீடு கட்டுறியா முதல்ல கவுன்சிலர் போய்ப்பார், அவனுக்கு ஏதாவது கரெக்ட் பண்ணாதான் நீ வீடை கரெக்டாக கட்ட முடியும். இது நிலம். இப்படி தான் ஆலோசனைகள் போகக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஈமான் தடுமாறக்கூடிய நிலைமை இருக்குது. ஒரு வீடு கட்ட போகிறவர் இப்படி நினைக்கிறாரா, நம்ம வீடு கட்ட போகிறோம், முதல்ல பள்ளிவாசலுக்கு போவோம், நம்மகிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, நம்மளால் வீடு கட்ட முடியும் என்ற தைரியம் எல்லாம் இருந்தாலும் கூட நாம் நாடி எதுவும் நடக்காது, அல்லாஹ்ட்ட என்ன செய்வோம், நாம பொறுப்பு ஒப்படைப்போம் என்று பள்ளிக்கு வந்து 2 ரக்காய் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட அழகான முறையில் பொறுப்பை ஒப்படைத்துட்டு அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலைகளிலுமே நம்ம எப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? அல்லாஹ்ட்ட சின்ன விஷயத்துக்கும் சரி, பெரிய விஷயத்துக்கும் சரி, அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைப்பதே கிடையாது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் நாம் பொறுப்பை ஒப்படைத்தால் அழகான முறையில் என்ன செஞ்சிருவான், தன்னுடைய வல்லமையை கொண்டு அன்பான கருணை வடிவமான அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நம்முடைய காரியங்களை சீரான முறையில் அழகான முறையில் நிறைவேற்றி கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் கழிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். கவலை இல்லாத துக்கம் இல்லாத வாழ்க்கை தானே உனக்கு வேணும், அதை நான் உனக்கு தருகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா அந்த பரிசை நமக்கு தந்து விடுவான். ஆக அந்த அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாகிரத்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Allah